எத்தனை காலம் இதில் நிலைத்திருக்க முடியுமோ அத்தனை காலமும் நிலைத்திருப்பேன் என நடிகர் அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் தாயாரின் இறப்பிற்கு பின் மீண்டும் கார் பந்தயத்திற்கு திரும்பியிருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற பிரான்ஸ் கார் பந்தய ரேஸில் இவரது அணி 5வது இடத்தை பிடித்தது. இந்த நிலையில் தன்னுடைய கார் பந்தய திட்டம் குறித்து அஜித் அண்மையில் பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து அவர், எங்களது ரேடான் குடும்பம் மிக சிறந்த குழுவாக இருக்கிறது. அதனால் இந்த குழுவுடன் மீண்டும் இணைவது எனது 2வது குடும்பத்துக்கு திரும்புவது போல் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கார் பந்தயத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதே என் விருப்பம். கார் பந்தயத்தில் எனக்குள்ள ஈடுபாட்டின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக நான் துபாயில் வசித்து வருகிறேன். ஆனால் என் குடும்பத்தினர் இந்தியாவில் இருக்கிறார்கள். பந்தயங்களில் நான் தொடர்ந்து பங்கேற்க வேண்டிய பொறுப்புகள் இருப்பதால் தற்போது பந்தய பயிற்சிகளுக்காக அதிக நேரத்தை செலவழித்து வருகிறேன். ஏசியன் லி மான்ஸ் மற்றும் ELMS என அடுத்த ஆண்டு நடக்கும் போட்டிகளுக்காக திட்டங்களை வடிவமைத்து வருகிறோம். என்னால் முடிந்தவரை ஒவ்வொரு ஆண்டும் கிராவன்டிக் தொடரின் ஒரு பகுதியாக இருக்க நிச்சயமாக விரும்புகிறேன். நாங்கள் இப்போது எங்களுடைய 2027ஆம் ஆண்டிற்கான பந்தய திட்டத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு எதிர்கால திட்டம் குறித்து பேசியிருக்கிறார்.